எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்கோர் கிளவரின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா. அண்ட் நான் உங்க சிபி. இன்னைக்கு செப்டம்பர் 27, 2025க்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் IBPS பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஃபன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா சிபி, இந்த எல்லா கான்டென்ட்டும் எங்க இருந்து எடுத்தோன்னு தெரியுமா? நம்ம ஸ்கோர் கிளவரோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் PDFல இருந்து தான். இந்த PDF ரொம்ப கன்சைஸா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். ஆனா மத்த சோர்சஸ் விட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். தி பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இந்த பிரீமியம் PDF நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீயா கிடைக்குது. சேனலை ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. சரி, அப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம இன்றைய முதல் நியூஸ்க்கு போலாமா? நேஷனல் நியூஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். யூனியன் மினிஸ்டர் டாக்டர் வீரேந்திர குமார் கத்திக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் DOSJEக்கு கீழே 2 ஃபிளாக்ஷிப் இனிஷியேட்டிவ்ஸை நியூ டெல்லியில லான்ச் பண்ணியிருக்காரு. என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் நிலா? ஒன்னு விருத்தா மித்ரா டூல் கிட் அண்ட் இன்னொன்னு தி செகண்ட் எடிஷன் ஆஃப் ஷ்ரிங்க்லா டாக் சீரீஸ். இந்த விருத்தா மித்ரா டூல் கிட் சஹாஜ் ப்ரோக்ராமுக்கு கீழே வருது. சஹாஜ்னா சப்போர்ட்டிவ் ஆக்ஷன் ஃபார் ஹெல்த்தி ஏஜிங் இன் தி கம்யூனிட்டி. ஓகே, ஸோ இது கம்யூனிட்டி பேஸ்ட் எல்டர் கேரை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக. இது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 3, அதாவது குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்க்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ அந்த ஷ்ரிங்க்லா டாக் சீரீஸ் பத்தி சொல்லு. அது ஃபர்ஸ்ட் 2024ல ஏஜிங் வித் டிக்னிட்டி தீம்ல லான்ச் ஆச்சு. இந்த செகண்ட் எடிஷனோட தீம் ஹம் அனுபவ் ஆர் உஸ்தாகா சங்கம். சீனியர் சிட்டிசன்ஸோட ரியல் லைஃப் ஸ்டோரிஸை ஷோகேஸ் பண்றது தான் இதோட ஃபோக்கஸ். சூப்பர், பெரியவங்களோட அனுபவமும் உஸ்தாகமும் சேர்ந்தா அது ஒரு வேற லெவல் சங்கம் தான். சரி, அடுத்த நியூஸ். இந்தியன் பார்மகோபியா கமிஷன் IPC 5th நேஷனல் பார்மகோ விஜிலன்ஸ் வீக்க நியூ டெல்லியில இருக்கிற பாரத் மண்டபம்ல இனாகிரேட் பண்ணிருக்காங்க. இது செப்டம்பர் 17th to 23rd வரைக்கும் நடக்கும். பார்மகோ விஜிலன்ஸ்னா என்ன நிலா? எதுக்காக இந்த வீக்? சிம்பிளா சொல்லணும்னா மருந்துகளோட சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் ADRs பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்ணி பேஷண்ட் சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான். அதனால தான் இந்த வருஷத்தோட தீம் யுவர் சேஃப்டி ஜஸ்ட் அ கிளிக் அவே, ரிப்போர்ட் டு PVPY. ஆசம். இந்த ஈவெண்ட்ல அவார்ட்ஸும் கொடுத்திருக்காங்களே. ஆமா, PVPI பேஷண்ட் சேஃப்டி எக்ஸலன்ஸ் அவார்ட் வாரணாசில இருக்கிற ADR மானிட்டரிங் சென்டருக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் PVPI பேஷண்ட் கனெக்ட் அவார்ட் தி குமாரிட்டிக்கு கொடுத்திருக்காங்க. Perfect. Next news. Department of Empowerment of Persons with Disabilities, DEPWD, Ministry of Ayush கூட collaborate பண்ணி 5.26 crore மதிப்புல ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணிருக்காங்க. இது Persons with Disabilities PWDஸோட இன்டெகிரேட்டிவ் ரீஹாபிலிட்டேஷன்காக. இன்டெகிரேட்டிவ் ரீஹாபிலிட்டேஷன்னா? அதாவது மாடர்ன் ரீஹாபிலிட்டேஷன் ப்ராக்டிசஸ் கூட நம்ம ட்ரெடிஷ்னல் ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்ஸை லைக் ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதிலாம் கம்பைன் பண்ணி ஒரு ஹோலிஸ்டிக் கேர் கொடுக்கறது தான். இந்த சாங்ஷன்ட் அமௌண்ட் நேஷனல் ஃபண்டில் இருந்து வருது. கிரேட் ஐடியா. அடுத்ததா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் மோட்டா அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் சேர்ந்து 2 ப்ரோக்ராம்ஸை லான்ச் பண்ணிருக்காங்க. ஆதி யுவா ஃபெலோஷிப் அண்ட் ஆதி கர்மயோகி வாலண்டியர் ப்ரோக்ராம். இது ஆதி கர்மயோகி அபியானோட ஒரு பாட்டு தானே? எக்ஸாக்ட்லி. அந்த அபியான PM நரேந்திர மோடி 2025ல இனாகிரேட் பண்ணுவாரு. இப்போ இந்த ஆதி யுவா ஃபெலோஷிப் என்றது ட்ரைபல் யூத்கான ஒரு 12-month மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் பேட்ச்ல 16 ஃபெலோஸை யுனைடெட் ஏஜென்சிஸ்ல பிளேஸ் பண்ணுவாங்க. அப்போ ஆதி கர்மயோகி வாலண்டியர் ப்ரோக்ராம் அது யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்ட் UNFPயோட சப்போர்ட்டோட ட்ரைபல் யூத்தை ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேஞ்சா ட்ரெயின் பண்ணுது. இப்போதைக்கு 82 UN கம்யூனிட்டி வாலண்டியர்ஸை மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான்ல டிப்ளாய் பண்ணிருக்காங்க. சூப்பர் நிலா. நெக்ஸ்ட், யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் விக்சித் பாரத் பில்டட் ஆன் 2025 லான்ச் பண்ணிருக்காரு. இது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்கூல் ஹேக்கத்தோனா பொசிஷன் பண்ணப்படுது. ஸ்கூல் ஹேக்கத்தோனா? வாவ், யார் இதை ஆர்கனைஸ் பண்றா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி DSLE, நீத்தி ஆயோக் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஆர்கனைஸ் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் 4 தீம்ஸ்ல ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணலாம். வோக்கல் ஃபார் லோக்கல், ஆத்ம நிர்பர் பாரத், ஸ்வதேஷி அண்ட் சம்ருத்தி. நம்ம பசங்க கிட்ட ஐடியா கேட்டா அடுத்த லெவல்ல ப்ராடக்ட் பண்ணிடுவாங்க. டெஃபினெட்லி. அடுத்து ஒரு மேசிவ் நியூஸ். நம்ம PM நரேந்திர மோடி குஜராத்ல 34,200 crore மதிப்புல பல டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. அங்க பாவ்நகர்ல நடந்த சமுத்திரசே சமிருதி ஈவெண்ட்லையும் கலந்துக்கிட்டாரு. என்னென்ன கீ ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லு சிபி. சாரா போர்ட்ல ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், HP LNG ரீகேசிஃபிகேஷன் டெர்மினல், 45 megawatts பாதிலி சோலார் பீட்டோ வோல்டாயிக் ப்ராஜெக்ட் அண்ட் கட்ச்ல இருக்கிற தோர்டோ வில்லேஜோட கம்ப்ளீட் சோலரைசேஷன். இது மட்டும் இல்லாம பாவ்நகர்ல தி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் டெர்மினலுக்கும் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டிருக்காரு. வாவ், வர்ச்சுவலாயும் நிறைய லான்ச் பண்ணிருக்காரு.
ஆமா, மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் கீழே இந்தியா முழுக்க 7,870 crore மதிப்புல மேரிடைம் ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணாரு. இதுல இந்தியாஸ் லார்ஜஸ்ட் க்ரூஸ் டெர்மினல் மும்பையில் இருக்கிற மும்பை இன்டர்நேஷனல் க்ரூஸ் டெர்மினலும் அடங்கும். அப்புறம் விசாகப்பட்டினம்ல இந்தியன் ஷிப் டெக்னாலஜி சென்டர் ISTC அண்ட் உத்தரப்பிரதேஷ்ல வாரணாசில ஒரு ஷிப் ரிப்பேர் ஃபெசிலிட்டி அண்ட் சண்டாவுலில இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரைட் வில்லேஜுக்கும் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டிருக்காரு. வவுனிலா, இவ்ளோ கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அதுக்கு தான் நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு, கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்ணலாம். ஆமா நிலா, அதுல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. ஒரு தடவை படிச்சா லைஃப் டைமுக்கு மறக்காது. ஸோ ஆஸ்பிரன்ஸ் கண்டிப்பா ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் ரெடி பண்ண நிறைய எஃபர்ட் ஆகுது. ஸோ ப்ளீஸ் எங்க சப்போர்ட்டுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, இப்போ பேங்கிங் நியூஸ்க்கு போலாம். குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் SIF லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பேரு குவாண்ட் QSIF ஈக்விட்டி லாங் ஷார்ட் ஃபண்ட். ஈக்விட்டி லாங் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜினா என்ன? சிம்பிளா சொன்னா, சில ஸ்டாக்ஸோட விலை ஏறும்னு இன்வெஸ்ட் பண்றது லாங், சில ஸ்டாக்ஸோட விலை இறங்கும்னு பெட் கட்டி செல் பண்றது ஷார்ட். இதன் மூலியமா ரிஸ்கை மேனேஜ் பண்ணி லாங் டேர்ம்ல கேபிட்டல் growth அடையிறது தான் அப்ஜெக்டிவ். இது நிஃப்டி 50 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸை பெஞ்ச்மார்க்கா வச்சிருக்கு. ஓகே, சோ இது ஹை ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்கிற சொஃபிஸ்டிகேட்டட் இன்வெஸ்டர்ஸ்க்காக. அடுத்து இன்டர்நேஷனல் நியூஸ். டைஃபூன் ரகாசா ஒரு கேட்டகரி 5 ஹரிகேனுக்கு சமமானது. பிலிப்பீன்ஸ், டைவான் அண்ட் ஹாங்காங்கை தாக்கி சைனால லேண்ட்ஃபால் ஆயிருக்கு. ரொம்ப மோசம். டைவான்ல ஒரு பேரியர் லேக் உடைஞ்சு சிவியர் ஃப்ளட்டிங் ஆயிருக்குன்னு நியூஸ் சொல்லுது. ஆமா. இப்போ டிஃபென்ஸ் நியூஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நம்ம ஐகானிக் MiG-21 ஃபைட்டர் ஜெட்ஸை அஃபிஷியலா ரிட்டையர் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 26 அன்னைக்கு சண்டிகர்ல இருக்கிற ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல சர்வனி நடந்துச்சு. ஓவர் 6 decades ஆஃப் சர்வீஸ். MiG-21 தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சூப்பர்சோனிக் ஃபைட்டர். 1963ல இண்டக்ட் பண்ணாங்க. இப்போ இதுக்கு பதிலா எந்த ஏர்கிராஃப்ட் வருது? நம்ம பெருமை, தி இண்டிஜினஸ்லி டெவலப்ட் தேஜஸ் லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் LCA தான் MiG-21 ஸ்குவாட்ரன்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகுது. சூப்பர்ப். டிஃபென்ஸ்ல இன்னொரு நியூஸ். லார்சன் அண்ட் டூப்ரோ, அதாவது L&T அண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அதாவது பெல், ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கான 5th ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் அட்வான்ஸ் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் AMCA இனிஷியேட்டிவ்க்கு பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. இந்த AMCA-ஓட புரோட்டோடைப் 2028-29க்குள்ள வந்துரும்னு எதிர்பார்க்கப்படுது. 2034ல சர்வீஸ்ல இண்டக்ட் ஆகிடும். கிரேட். பிசினஸ் நியூஸ்ல NTPC லிமிடெட் சவுதி எலக்ட்ரிசிட்டி கம்பெனி கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா பவர் செக்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷனை ஆக்சிலரேட் பண்றதுக்கும் குளோபல் எனர்ஜி எக்ஸ்பான்ஷனை சப்போர்ட் பண்றதுக்கும் தான். இந்த அக்ரிமெண்ட் படி மிடில் ஈஸ்ட்ல பவர் பிளான்ட் சர்வீசஸ் கொடுக்கறதுக்காக ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் JV எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. பர்ஃபெக்ட். அடுத்து ஸ்டேட் நியூஸ். பீகார் ஸ்டேட் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அண்ட் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்னால வாட்டர் மெட்ரோ சர்வீஸ் லான்ச் பண்றதுக்காக ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் மதிப்பு 908 crore பா. இந்த சர்வீஸ் கங்கா ரிவர்ல திகா காட் அண்ட் கங்கன் காட்டுக்கு நடுவில் ஆப்ரேட் ஆகும். அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் விசாகப்பட்டினம் போர்ட் அத்தாரிட்டி VPA கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல தூகராஜ்பட்டினம்ல ஒரு நேஷனல் மெகா ஷிப் பில்டிங் கிளஸ்டர் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக. எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இது? இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே 29,235 crore 2000 ஏக்கர்ஸ் லேண்ட்ல டெவலப் பண்ண போறாங்க. மேசிவ். இப்போ அவார்ட் செக்ஷன் போலாம். நீரஜ் கைவன் டைரக்ட் பண்ண ஹிந்தி ஃபிலிம் ஹோம் பவுண்ட் 98 அகாடமி அவார்ட்ஸ் 2026ல பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபீச்சர் கேட்டகரியில இந்தியாஸ் அஃபிஷியல் என்ட்ரியா செலக்ட் ஆகியிருக்கு. இதுல இஷான் கத்தர், ஜான்வி கபூர் நடிச்சிருக்காங்க. ப்ரொடியூசர் கரண் ஜோஹர், எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் மார்டின் ஸ்கார்சேசி. வேற லெவல் காம்பினேஷன். அடுத்ததா டாடா சன்ஸோட சேர்மன் நட்ராஜன் சந்திரசேகரன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டோட சமர்வில் காலேஜ்ல ஃபவுண்டேஷன் ஃபெலோவா எலெக்ட் ஆகியிருக்காரு. ஃபிலான்ட்ரஃபிக்காக ஒரு காலேஜ் கொடுக்கிற ஹையஸ்ட் ஹானர் இது. சூப்பர்ப். அடுத்து பிரசிடென்ட் திரௌபதி முர்மு நேஷனல் ஜியோ சயின்சஸ் அவார்ட்ஸ் 2024 ராஷ்டிரபதி பவன்ல வழங்கினாங்க. மொத்தம் 20 ஜியோ சயின்டிஸ்ட்ஸ்க்கு 12 அவார்ட்ஸ் கொடுக்கப்பட்டது. இதுல நேஷனல் ஜியோ சயின்ஸ் அவார்ட் ஃபார் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் 2024 ப்ரொஃபசர் ஷாம் சுந்தர் ராய்க்கு வழங்கப்பட்டிருக்கு. அண்ட் நேஷனல் யங் ஜியோ சயின்டிஸ்ட் அவார்ட் 2024 சுஷோபன் நியோகிக்கு கிடைச்சிருக்கு. இந்த அவார்ட்ஸை 1966ல இருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் தான் கொடுத்துட்டு வராங்க. அடுத்து 69th பேலன் டி ஓர் வின்னர்ஸ். மென்ஸ் பேலன் டி ஓரை பாரிஸ் செயின்ட் ஜெர்மன்ஸோட ஒஸ்மானி டெம்பேலே வின் பண்ணிருக்காரு.
விமென்ஸ் பேலண்டி ஓர பார்சிலோனாவோட ஐட்டானா பொனாமெட்டி 3rd கான்சிக்யூட்டிவ் டைமை வின் பண்ணிருக்காங்க. பெஸ்ட் யங் பிளேயருக்கான கோப்பா ட்ரோஃபி மென்ல லாமினி யாமலுக்கும் விமென்ல விக்கி லோபேஸ்க்கும் போயிருக்கு. 2 பேருமே பார்சிலோனா தான். யாஷின் ட்ரோஃபி ஃபார் பெஸ்ட் கோல் கீப்பர்ல மென்ல கியான் லூயிஜி டெனாரமா PSG, விமென்ல ஹானா ஹாம்டன் செல்சிக்கு கிடைச்சிருக்கு. கர்ட் முல்லர் ட்ரோஃபி ஃபார் டாப் ஸ்கோரர் மென்ல விக்டர் கியோகரிஸ் ஆர்சனலுக்கும் விமென்ல எவா பாஜர் பார்சிலோனாக்கும் கிடைச்சிருக்கு. அப்பா லிஸ்ட் பெருசா போகுதே. மென்ஸ் கோச் ஆஃப் தி இயர் லூயிஸ் என்ரிகே PSG, விமென்ஸ் கோச் ஆஃப் தி இயர் சாரினா வைக்மன் இங்கிலாந்து. மென்ஸ் கிளப் ஆஃப் தி இயர் PSG, விமென்ஸ் கிளப் ஆஃப் தி இயர் ஆர்சனல். ஃபைனலி ஹியூமானிடேரியன் ஒர்க்காக கொடுக்கப்படுற சோக்ரேட்ஸ் அவார்ட் ஸ்பெயினோட ஃபண்டேஷன் ஜியானாக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ ஸ்போர்ட்ஸ். சைனால நடந்த 73rd இன்லைன் ஸ்பீட் ஸ்கேட்டிங் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல இந்தியா 5 மெடல்ஸோட 3 கோல்டு 2 பிரான்ஸோட 5th பிளேஸ்ல ஃபினிஷ் பண்ணிருக்கு. கொலம்பியா தான் 20 கோல்டோட மெடல் டாலில டாப். இதுல நம்ம ஆனந்த் குமார் வெல்குமார் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் இன்லைன் ஸ்பீட் ஸ்கேட்டிங் வேர்ல்ட் சாம்பியன் ஆகியிருக்காரு. சீனியர் மென்ஸ் 1000 மீட்டர் ஸ்பிரிண்ட்லயும் 42 கிலோமீட்டர் மேரத்தான் இவெண்ட்லயும் கோல்டு வின் பண்ணிருக்காரு. கிருஷ்ணன் சர்மா ஜூனியர் மென்ஸ் 1000 மீட்டர் ஸ்பிரிண்ட்ல கோல்டு வின் பண்ணிருக்காரு. வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். ட்ரூலி. அடுத்து ஒபிச்சுவரி நியூஸ். கன்சர்வேட்டிவ் ஆக்டிவிஸ்ட் டர்னிங் பாயிண்ட் USAவோட கோ-ஃபவுண்டர் சார்லி கர்க் யூட்டா வேலி யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு ஈவெண்ட்ல சுடப்பட்டு இறந்துட்டாரு. சேட் நியூஸ். கடைசியா இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். செப்டம்பர் 18th வேர்ல்ட் வாட்டர் மானிட்டரிங் டே. இத எர்த் எக்கோ இன்டர்நேஷனல் அப்சர்வ் பண்றாங்க. அண்ட் செப்டம்பர் 20th வேர்ல்ட் கிளீனப் டே. இதை UN அப்சர்வ் பண்றாங்க. அவ்வளோதான் இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ். வெயிட் படிச்சது டெஸ்ட் பண்ண வேண்டாமா? அஃப்கோர்ஸ், அதுக்கு தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக், தி IPL ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம டெலிகிராம் சேனல்ல டெய்லி இரவு 8 மணிக்கு அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு குவிஸ் நடக்கும். இது ஒரு மந்த்லி லீக். உங்க ஸ்கோர்ஸ் மந்த் எண்ட் வரைக்கும் கவுண்ட் ஆகும். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் இருக்கு. சோ உடனே நம்ம டெலிகிராம் சேனல் CA லீக்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நாளைக்கு சந்திப்போம். Until then, this is Sibi and this is Nila from Score Clever signing off. Take care. Bye bye.